என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் எரிகோ கோட்டைகள் போன்று சூழ்ந்திருக்கும் எல்லா சாபம் மற்றும் பரம்பரை சாப கட்டுகளையும் உடைக்கிற அற்புதமான அதிகாலை ஜபம் இது. அற்புதமான அதிகாலை ஜபத்திலே காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை முன்னேற விடாதபடி, நீங்கள் உயரே பறக்க விடாதபடி உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூனிய கட்டுகளையும் எல்லா சாப கட்டுகளையும் உடைக்கிற இந்த அற்புதமான ஜபம் 7 நாட்களாக தொடர்ந்து நடப்பதாய் இந்த 3ஆம் நாளை இன்று எட்டி இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாதபடி தடுக்கிற, கெடுக்கிற, அழிக்கிற எல்லா சாப கட்டுகளையும் பரம்பரை சாபங்களையும் முறிக்கிற ஒரு வல்லமையான ஜபம் இது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நிச்சயமாய் இந்த 7 நாட்களுக்குள்ளே எரிகோ கோட்டைகள் விழுந்து தரைமட்டமாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ விடாதபடி, உயரே பறக்க விடாதபடி மகிமையான ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கென்றே வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிற எல்லா சாப கட்டுகளையும் உடைத்து ஆசீர்வாத மழை பெய்யும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கும்படியாய் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறிவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, முற்றிலுமாய் மாறிவிடும். தொடர்ந்து இந்த ஜெப வேளையிலே கலந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நம்முடைய கர்த்தருடைய இருதயத்தை நாம் முதலாவது நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அவர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த வேதத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். சாபத்திற்கும் நீதிமான்களுக்கும் சம்பந்தம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கும் சாபங்களுக்கும் பரம்பரை சாபங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இந்த சாபங்கள் எல்லாம் இந்த பாவங்களினால் வந்த சாபங்களும் மாத்திரமல்ல, பாவங்களும் சாபங்களும் நிச்சயமாய் என்றோ 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே அவைகள் முற்றிலுமாய் நம்மை விட்டு நீக்கப்பட்டது என்பதுதான் உண்மை, சத்தியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த நியாய பிரமாணத்தின் சாபங்கள் கூட, அல்லது உங்கள் மீது காரணமில்லாமல் சொல்லப்பட்ட சாபங்கள், அல்லது காரணமில்லாமல் உங்கள் மீது கடந்து வந்த ஏதோ முப்பாட்டர்கள் செய்த, முன்னோர்கள் செய்த பாவங்களின் பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கிற சாபங்களும் தேவ பிள்ளைகளை தொடுவதற்கு நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் ஒரு முறை நம்முடைய உலகத்தின் தகப்பன்மாருக்கு பிறந்தோம், உண்மைதான். ஆனால் மறுபடியுமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்த உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் எந்த சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை. சாபங்கள் உங்கள் மீது நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது மறந்துவிடக் கூடாது. துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபங்கள் தங்கும், பரம்பரை சாபங்கள் தங்கும், கர்த்தரின் சாபமும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையோ நீங்கள் இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாய் அவர் உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். ஆமென். ஒருவேளை அந்தகார இருளில் இருந்து வந்தோம் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வந்திருக்கிறோம். ஒரு நாளிலே எதற்கெல்லாமோ ஈவன் உலகத்திற்கும் உலக பொருளுக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தரால் பிறந்தவர்களாய், நன்றாய் கவனியுங்கள். அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறபடியினாலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், ஐயா, என் மகளுக்கு என்ன ஆகும், என் மகன் எப்படி
எப்படி இருக்க போகிறான்? இப்படியாய் பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகளிலே இருக்கிறார்களே, ஐயா, அவர்களுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. ஏதேதோ என் மகன் செய்து பார்க்கிறான், வெற்றி வரவில்லை. என் மகளுக்காய் காத்திருக்கிறோம். இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காலம் வரும், ஒரு செழிப்பு வரும், இந்த பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வரும், ஐயா, ஒரு திருமணம் நிச்சயமாய் நடக்கும் என்று நம்பி இருக்கிறோம். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. காரியங்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. எரிகோ கோட்டைகள் போன்ற பலமான கோட்டைகளாய் சாபங்களும் பரம்பரை சாபங்களும் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனாகிய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்கள் மீது இருக்கிற எல்லா சாபங்களையும் அவரே ஆசீர்வாதங்களாய் மாற்றுகிறார். ஆமென். அவர் சொன்னபடியே நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம், உங்கள் நிலத்தின் கனிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கூடையும் மாய்ப்பசைகிற உங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Mighty God, உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்கள் நாட்டில், உங்க வீட்டில் உங்களுக்காகவே ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்புங்கள். எந்த சாபமும் உங்கள் மீது நிற்பதற்கு, பலன் செய்வதற்கு அதிகாரமே இல்லை. யாத்திராகமம் 23, 25, 26 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களில் இருந்து விலக்குவார். ஆமென். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் உன் குடும்பத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆண்டவரை பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. உபாகமம் 30:19 சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இது போன்ற ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யாருமே இருக்க முடியாது. இந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று நீங்கள் அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் உங்கள் முன்னால் ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சாபங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். நீங்க அதை சூஸ் பண்ணாம இருந்தா சரிதான். நீங்க சாபத்தை எடுத்துக் கொள்ளுவேன். ஆசீர்வாதமும் சாபமும் மரணமும் ஜீவனும் உங்க முன்ன இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆசீர்வாதத்தை, ஜீவனை தெரிந்து கொள்ளுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிற சாபங்கள் பாருங்க. மல்கியா 2:2 நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் என்று சொன்னாரே. ஆனால் உங்களுக்கும் எனக்குவோ நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆதலினால் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எந்த சாபங்களும் உங்கள் மீது வராதபடி, எந்த வியாதிகளும் துக்கங்களும் உங்கள் மீது வராதபடி அவைகள் எல்லாவற்றையும் வேரோடே பிடுங்கி எரிகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் எந்த சாபமும் உங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, எந்த சாபமும் உங்கள் மீது நிலைத்திருப்பதற்கு அதிகாரம் இல்லை. இந்த இயேசு உங்கள் சாபங்களை எல்லாம் மாற்றும்படியாய், நல்ல கவனிங்க, உங்கள் சாபங்களை எல்லாம் மாற்றும்படியாய் பாருங்கள். கலாத்தியர் 3:13 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாய், ஐயா, பாவமே
அறியாத அந்த பரிசுத்தன் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். கல்வாரி சிலுவையிலே உங்கள் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் சாவுமணி அடிக்கப்பட்டது. அதற்கு ஒரு சமாதி கட்டப்பட்டது. இனி உங்களுக்கு சாபம் இல்லை, பரம்பரை சாபங்கள் உங்களை தொடருவதும் இல்லை. நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளை உடைக்கிற இந்த வல்லமையான ஜெபம் நிச்சயமாய் நீங்கள் இனிமேலும் ஒரு நாளும் இந்த சாபத்தை குறித்தோ, ஐயா என் குடும்பம் சாபம் பிடித்தது அல்லது நாங்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே இந்த ஊரிலே அறிந்த தெரிந்த ஜனங்களுக்குள்ளே நாங்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உபாகமம் 23:5 நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை, அந்த சாபங்களை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சபித்தாலும் அந்த சாபங்கள் உங்கள் மீது நிற்பதில்லை. காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கள் அடைக்கலான் குருவிகள் பறந்து போவது போல அது உங்களை விட்டு பறந்து போய்விடும். உங்கள் மீது நிற்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். நெகேமியா 13:2 நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இயேசுவை ஆண்டவர் என்று நம்பி, இந்த இயேசுவையே கர்த்தர் என்று நம்பி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா சாப கட்டுகளும் ஒருவேளை உங்களை சுற்றிலும் எரிகோ கோட்டைகள் போன்று நின்று கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் இன்று அவைகள் உங்களை விட்டு புரட்டி போடப்படும். இந்த துயர்கல்லை கர்த்தர் புரட்டி போடுவார். ஓ மைட்டி காட், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் மகள், உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் கோத்திரமாய் மாறுகிறது என்று. ஹல்லேலூயா. இந்த 3ஆம் நாள் ஜெப வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற இந்த வல்லமையான இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களாய் மாற்றும். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் ஒரு விசேஷித்த கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இங்கே யார் யார் சாப கட்டுகளிலும் பரம்பரை சாபங்களின் பிடிகளிலும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்று தெரியாத வியாதிகள், என் தகப்பனே, ஏனென்று தெரியாத வியாதிகளும் துக்கங்களும் வருத்தங்களும் வலி வேதனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பாவங்களையும், பாவங்களினால் வந்த சாபங்கள், பரம்பரை சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவைகள் நிர்மூலமாகும்படியாய் எரிகோ கோட்டைகள் போல் யாரும் அசைக்க முடியாத, ஆட்ட முடியாத எல்லா கோட்டைகளும், எல்லா பாவ சாப கட்டுகளும் உடையும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ முறை முயற்சித்தும் ஐயா, எத்தனையோ நல்ல சான்ஸுகள் வந்தும் அல்லது எந்த சான்ஸுமே வராதபடி தடுக்கப்பட்டும் அடைக்கப்பட்டும் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் என் தெய்வமே ஐயா, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எங்கள் முன்பாய் வைக்கிற என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் சந்தோஷம்
சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஓ லார்ட் இப்பொழுதே சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு எல்லா மரணங்களும் மரணத்தின் கட்டுகளும் பாவங்களின் பாவ கட்டுகளும் சாப சங்கீர்த்தனங்களும் எங்களை விட்டு மாறி போவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே என் தெய்வமே இவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் இன்றே இப்பொழுதே ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா வியாதிகளையும் வருத்தங்களையும் இவர்களை விட்டு விலக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் ஐயா எங்கள் தேசத்திலே வீட்டிலே குடும்பத்திலே எங்களிலே இல்லாதபடிக்கு என் தெய்வமே இவர்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே எங்கே இவர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் அவமானப்பட்டார்களோ, எங்கே எங்கே யார் யாரால் இவர்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொல்லப்பட்டார்களோ, யார் யார் இவர்களை இந்த குடும்பம் சாபம் பிடித்தது இவர்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று சொன்னார்களோ, தேவனாகிய கர்த்தர் இவர்கள் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி என் தெய்வமே இவர்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் இந்த பூமியில் உள்ள சகலமான பேரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே வருகிறோம். அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எரிகோ கோட்டைகள் வீழ்வதாக. ஓ செங்கடல் எல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகள் உயரே உயரே எழும்பாதபடி இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற வளைந்து விரிந்திருக்கிற எல்லா செங்கடல்களும் ரெண்டாய் பிளக்கப்படுவதாக. அன்பு தேவ பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய் அவைகள் வழிவிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா செங்கடலும் ரெண்டாய் பிரியும்படியாய் எல்லா யோர்தானும் தேவ பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா யோர்தான்களும் பின்னிட்டு ஓடும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வழி திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வேலைகள் ஐயா உடனடியாய் சீக்கிரமாய் வரும்படியாய் அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவங்கள் மாறும். அது நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று சொன்னீங்களே, அந்த காரியங்கள் நடப்பதாக. அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவங்கள் ஆமென் ஆண்டவரே. நொந்து நொடைந்து போயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஐயா பல்வேறு துக்கங்கள் உபத்திரவங்களிலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்று ஒரு விடுதலை, இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஐயா லார்ட் உம்முடைய பிள்ளைகள் இரியும் வறுமையிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் கடனிலும் ஐயா கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் கட்டுகள் இன்று அவிழும்படியாய், எல்லா மரண கட்டுகளும் அவிழும்படியாய், எல்லா சாப கட்டுகளும் அவிழும்படியாய், கடன் பெற்றவர்கள் கடன் கொண்டவர்கள் ஐயா கடன் பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லா வறுமையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறி ஒரு செழிப்பும் சந்தோஷம் வருகிறதுனாலே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆமென் இவர்களுக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. இவர்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை வந்து சேரும்படியாய் என் தெய்வமே உங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற யாரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஐயா உம்முடைய கிருபையும் இரக்கமும் காருண்யமும் இவர்களை சுழன்று பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்று சூழ்ந்திருக்கிற எல்லா சாப கட்டுகளும் உடைவதாக. ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசங்களிலே மழை பெய்வதாக. ஐயா இவர்களுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக.
அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிற இவர்கள் இனி கடன் வாங்காதிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் தேசத்திலே, பட்டணத்திலே, இவர்கள் நாட்டிலே, வீட்டிலே ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் என் தகப்பனே இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், இவர்கள் கற்பத்தின் கனியையும் கர்த்தர் இன்று இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. ஐயா, இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறும்படியாய் சாபங்கள் முறிந்து போவதாக, சாப கட்டுகள் உடைவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் என் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்கும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற எதிரிகளும், எதிரி கூட்டங்களும், மந்திர சூனியங்களும், சாபங்களும் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்காய் ஐயா ஒரு செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 3ஆம் நாளாய் நடக்கிற இந்த அற்புதமான 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ கோட்டை தன்னாலே விழுந்து தரைமட்டமாகியது. தேவ ஜனங்கள் நாம் சுற்றி வருகிற, ஜெபித்து வருகிற இந்த ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்திற்கு மேல் அற்புதம் நடக்கும். அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் ஐசக் பாஸ்டர் அவங்களுடைய சர்ச்சில் நடக்கக்கூடிய 3 நாள் அற்புதமான கூட்டங்களிலே, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களிலே நிச்சயமாய் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சென்னையை சார்ந்தவர்கள் மீனம்பாக்கத்திலே நிச்சயமாய் 23, 24, 25 நவம்பரிலே நடக்கிற அற்புதமான கூட்டம் சென்னை மீனம்பாக்கத்திலே நிச்சயமாய் நடக்கிற அந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய மனுஷன் ராஜன் ஜான் ஐயா சபையிலே நடக்கிற இந்த அற்புதமான கூட்டங்களிலே, அதோடு மாத்திரமல்ல நிச்சயமாய் நம்முடைய பாருங்கள் ஆதாம்பாக்கம், சென்னை ஆதாம்பாக்கத்திலே வசந்த் எட்வர்ட் ஐயா அவர்களுடைய சபை, அவருடைய மகன் திவ்யன் அவர்கள் அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அற்புதமான தேவ மனிதனுடைய திருச்சபையிலே பாருங்கள் சைலோ தேவாலயம் அங்கே நடக்கிற 21, 22 வெள்ளி சனி நாட்களிலே நடக்கிற அற்புதமான கூட்டங்களிலே நீங்கள் நிச்சயமாய் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். நிச்சயமாய் தேவ செய்திகளை கேட்பீர்கள். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பெருக பண்ணுவாராக. ஆமென்.